ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 சர்வீஸ் பிஸ்னஸ் 2ல் சாப்டர் 16 பார்க்க போகிறோம். சர்வீஸ் பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து சொல்லலாம். இப்போ அதை தவிர்த்து வேறு என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இப்போ சாப்டர் 16ல் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் எமர்ஜிங் சர்வீஸ் வந்து எப்படிலாம் வந்து டெவலப் ஆகுது அப்படின்றது தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். இப்போ பிஸ்னஸில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, யாருக்கு எந்த ரைட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். One of the key components of success of any business lies in its ability to reach out to customers at local, national and global level. ஸோ ஒரு பிஸ்னஸோட இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸை வந்து நம்ம எப்படி ரீச் பண்ணுறோம், அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல், நேஷ்னல், குளோபல் லெவலில் வந்து நம்ம கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்போனண்ட். Franchising has often been used as a method for expanding domestic market and for entering international markets. ஸோ ஃப்ரான்ச்சைசிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் உள்ள வந்து நம்ம என்டர் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசிங்கோட ஒரு முக்கியமான பார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a wide variety of goods and services are now made available to customers using this model. இப்போது இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வைட் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிளாக வந்து கஸ்டமருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ரான்ச்சைசிங் இஸ் யூஸ்டு பை பிஸ்னஸ் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ ஃப்ரான்ச்சைசிங் வந்து எதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டிங் வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அண்ட் சர்வீசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசிங் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். According to International Franchise Association, a franchise is a continuing relationship in which the franchisor provide a licensed privilege to do business plus assistance in organizing, training, merchandising and management in return for a consideration from the franchisee. இப்போ ஃப்ரான்ச்சைஸருக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கான லைசன்ஸ்ட்டை வந்து இவங்க வந்து ப்ரிவிலேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங், மெர்ச்சன்டைசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு டெஃபினிஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா there are two parties to a franchising agreement. இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசிங் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் பார்ட்டிஸ் இருப்பாங்க. என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசர் அண்ட் ஃப்ரான்ச்சைசி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசர், த ஓனர் ஆஃப் எ பிஸ்னஸ் ஹூ ப்ரொவைட்ஸ் த ஃப்ரான்ச்சைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பிஸ்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஹி ஓன்ஸ் த பேஷன், ட்ரேட்மார்க் அண்ட் ஆஃபர் டு த ஃப்ரான்ச்சைசி அண்டர் எ லைசன்ஸ் அக்ரிமெண்ட். பிஸ்னஸோட ட்ரேட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசர் கிட்ட தான் இருக்கும். இப்போ அந்த ட்ரேட்மார்க்கை வந்து ஃப்ரான்ச்சைசி கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ண போகிறார் அப்படின்னா அது வந்து அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசர் வந்து பார்த்தீங்கன்னா மே ஆல்சோ ப்ரொவைட் சர்வீஸ், ட்ரைனிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் இதெல்லாமும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீஸை வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஆஃப் ராயல்ட்டி மூலமாக வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி. இப்போ ஃப்ரான்ச்சைசர் கிட்டேருந்து வாங்கின அந்த ஒரு ரைட்ஸை வந்துட்டு பிஸ்னஸோட ரைட்ஸை வந்து ஃப்ரான்ச்சைசி கிட்டேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்மார்க், அந்த ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே அவர் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங். ஃப்ரான்ச்சைஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து பேஸ் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸோட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 5 இயர்ஸ்லேருந்து அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஸோட மியூச்சுவல் கன்சென்ட்டோட வந்து அவங்க வந்து இதை வந்து மறுபடியும் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் அண்டர்டேக் பண்ணிட்டார் அப்படின்னா வேறு எந்த காம்படிட்டிங் பிஸ்னஸையும் அவர் வந்து மறுபடியும் வந்து அண்டர்டேக் பண்ண முடியாது அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து மறுபடியும் அந்த பிஸ்னஸை வந்து அண்டர்டேக் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து பண்ண முடியாதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்கும். ஒரு ஃப்ரான்ச்சைசருக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது வந்து ராயல்ட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஃப்ரான்ச்சைசி அந்த பிஸ்னஸை வந்து அவர் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் மெயின்டெனிங் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஷாப்பை வந்து டெக்கோர் பண்ணுறது, இன்டீரியர் டிசைன், ஆர்கனைசிங், மெர்ச்சன்டைசிங், மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து அவர் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் அதாவது பேரண்டிங் கம்பெனிஸ் பாலிசிஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட ஹெட் ஆஃபீஸில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைசர் வந்து பர்சனலாக அவருக்கு வந்து அந்த ஒர்க்கை பற்றின ட்ரைனிங்கை வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.